அடி என்னடி இது? உன்னை பார்க்கிறதுக்கு ஆஸ்பத்திரி வரதுக்கு நானும் சுசிலாவை கிளம்பி நிக்கிறோம். நீ பாட்டுக்கு எழுந்து வந்து நிக்கிற. என்னடி கையை வீசிக்கிட்டு வர? குழந்தைங்க உன் வீட்டுக்காரர் எடுத்துன்னு வரானா? எங்கவன்? ஆட்டோ சத்தத்தையும் காணோம். நில்லுடி, என்னாச்சு? ஏண்டி அழுந்து நிக்கிற? குழந்தைங்க என்னாச்சுடி? சொல்லுடி. ஆஸ்பத்திரியில செத்து போச்சு. என்னடி ஏதோ கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அப்படி ஆகி போயிடுச்சு. ஆஸ்பத்திரியிலயும் எனக்கு துணையா யாரும் இல்ல. உங்களை தேட நீங்களும் காணும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்காரங்க நாங்களே ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. இங்க 3 பசியா இருக்குமேனு பதப்பா இருந்ததுங்க. அதான் ஓடி வந்துட்டேங்க. நீங்களும் பசியா வந்திருப்பீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. ஏதோ நடந்து போச்சு, சாப்பிடுங்க. யாருக்கிட்ட நாடகமா நடத்துற? எத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திருக்கிறேன். நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா எனக்கு தெரியாது. புள்ளங்க ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்து என்ன திரும்பி கூட நீ பார்க்க வரலையே. நானும் என்ன தயா பண்ணுவேன்? 4 பொட்ட புள்ளைய பிறந்துச்சு. அந்த சாமி கூட நம்மள கை விட்டுச்சேயா. ஆம்பளை புள்ள வேணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக இந்த 3 பொம்பளை புள்ள போறேச்சு சோறு படாம ரோட்ல விட்டனா? ஆனா அது பொம்பளை புள்ளனா அதுக்காக காப்பாத்தாம விட்டு போறானா? இந்த பேச்சல என்கிட்ட பேசாத. ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே பொம்பளை புள்ளனே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனால வெளில போயிட்டேன். அதுக்காக மரியாதை சொல்லு. அது என் ரத்தண்டி. என்ன பண்ண? உன்னை என்னடி பண்ண? உண்மையை சொல்லு. என்ன பண்ண? எங்க தூக்கி போட்ட? எடுத்து காட்டு. எங்க போட்டேன்னு எனக்கு எடுத்து காட்டு. இவ ஆஸ்பத்திரியில இருந்து ஒண்டியா வரும்போது நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். காட்டுறேன், கொன்றுவேன். அக்கா அக்கா வர்ற வரைக்கும் பிள்ளைகளை பாத்துக்க. எங்கடி? நீங்க தங்க வண்டியை திருப்புங்க. எங்க வீட்டு போச்சோ? எந்த குடியார புள்ள குவாட்டருக்கு ஆப்புக்கு வித்தாடு தெரியலையே. எங்க போச்சு? உயிரோட இருக்கு. செத்து சொல்ல என் மேலதான் தப்பு. ஆம்பளை புள்ள வேணும் ஆசைப்பட்டு தவிர ஒன்னை பத்தி நினைச்சு பார்க்கலையே. ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது ஆம்பளை பிள்ளையான்னு கேட்டேன்னு தவிர உன்னோட வழி என்னன்னு பார்க்கலையே. எந்த குழந்தையா இருந்தாலும் நல்லபடியா பிறந்தா போதாது. புத்தி இல்ல. என் குழந்தைய நான் தான் தொலைச்சிட்டேன். என் குழந்தைய நான் தான் காணப்படுச்சிட்டேன். என் குழந்தைய நான் தான் கூட்டிட்டேன். என் குழந்தைய நான் தான். நம்ம புள்ள எங்கேயும் போயிருக்காதுங்க. இங்க இருக்கிறவங்க யாராவது எடுத்துன்னு போயிருப்பாங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு பார்க்கலாம். அடி போடி, என்ன தாண்டி தூக்கி உள்ள வைப்பானுங்க. எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் ஆட்டோ டிரைவர்னால அக்யூஸ்ட் மாதிரி தான் பார்ப்பானுங்க. வசதி உள்ளவன் தப்பே பண்ணியிருந்தாலும் உள்ளே உட்கார வச்சு ஜூஸ் கொடுப்பாங்க. வசதி இல்லாதவன் சொல்லுக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது.
நாம என்னதான் ஸ்டேஷன்ல போய் கதறி அழுதாலும் அவனுங்க வேடிக்கையை தாண்டி பார்ப்பானுங்க. நம்ம புள்ள போச்சு, நம்ம புள்ள போச்சு. நீங்க வெளில இருங்க. சார், அந்த பொண்ணுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். ரெண்டு உசுரை நம்ம காப்பாத்தி இருக்கோம். நம்ம புள்ளையும் எங்க இருந்தாலும் நல்லபடியா தாங்க இருக்கும். குழந்தை இருக்கா? குழந்தை ரூம்ல தான் இருக்கு. சார் வந்துட்டாரு, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன், வச்சிருங்க. சார், என்ன சைல்டு ஹெல்ப்லைன்லேருந்து ஒரு கை குழந்தைய கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமாம், எனக்கு கால் வந்துச்சு. பாவம், அதை யாரும் கூவத்துட்டு போட்டு போயிட்டாங்களா? ஆமாம், இப்போ குழந்தைங்க இருக்கு. குழந்தைய வார்டு நம்பர் 2ல தான் சார் வச்சிருக்கோம். பார் மேடம் தான் பார்த்துக்கிறாங்க. சரி, நீ போ, நான் வரேன். சரி சார். குழந்தைகளா, என்னடா முருகு, உன் கிளாஸ்மேட்ஸ் அவங்களா? குழந்தைங்களா என்ன சாப்பிட்றீங்க? ரோஸ் மில்க். அங்கிள் அதெல்லாம் வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது முருகோட வீடு. நீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுகளுக்கு போற பொழுது அவங்க அம்மா அப்பாலாம் அவங்களை கவனிச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி முருகோட குடும்பம் நாங்க கவனிச்சு தான் அனுப்புவோம். செண்பகம், ஒரு 5 ரோஸ் மில்க் ரெடி பண்ணி கொண்டு வாமா. நானா? நான் எப்படிடா? சீக்கிரம் கொண்டு. ஜெய், நீ சொல்றா. நீங்களாவது சொல்லுங்களே. என்ன அங்கிள், நாங்கெல்லாம் சேர்ந்து ஸ்கூல்ல டிராமா பண்றதா இருக்கோம். வெரி குட். முருகு, நீயும் நடிக்கிறியாப்பா? ஆமாப்பா. சந்தோஷப்பா. அந்த டிராமாவுக்கு நீ சொல்லிடி. உங்க ஹோமுக்கு புதுசா ஒரு குழந்தை வந்திருக்குல்ல? ஆமாடா. அந்த குழந்தை எங்களுக்கு வேணும். குழந்தைங்களாம் சேர்த்து குழந்தைய அடாப்ட் பண்ண போறீங்களா? இல்ல எங்க நாடகத்துக்கு அந்த குழந்தை வேணும். நாடகத்துக்கு குழந்தை வேணுமா? அங்கிள், ஒரு 2 hours கொடுங்க, நாங்க திரும்ப வந்து கொடுத்துட்றோம். ஓ, உங்க நாடகத்துக்கு எங்க குழந்தைய வாடகைக்கு கேக்குறீங்களா? இங்க பார், இது வாடகைக்கு விடுறதுக்கு செட் ப்ராப்பர்ட்டிஸ் பிளேஸ் கிடையாது. இதெல்லாம் ஓவேல தானா? ஐயோ, நம்மள சோத்துக்கு டிங்கி அடிக்க வச்சிடுவானுங்க போல இருக்குது. இங்க பாருங்க, வெளியில இருந்து ஒரு குழந்தைய நாங்க எடுக்கிறதா இருந்தாலும் இல்ல இங்க இருந்து ஒரு குழந்தைய வெளியில நாங்க கொடுக்கறதா இருந்தாலும் 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தையெல்லாம் நாங்க கொடுக்க முடியாது. சார் ப்ளீஸ் சார், நீங்க சமூக சேவைக்கே பிறந்தவர்னு சொன்னாங்க. ஓஹோ, நீங்க ஒரு கருணை கடல்னு டிவில கூட சொன்னாங்க சார். டிவில? டேய், இதுல கூட்டி போய் கூட்டிச்சு கொடுத்து அனுப்பிடு. போ, போங்க. சின்ன பசங்கன்றது சரியா போச்சு. போங்கப்பா, போங்க. ஏய், நீங்களாம் தம்மி பீசுங்கடா. கெஞ்சி கிஞ்சி குழந்தைய கேட்கறத விட்டு வளரி தள்ளிட்டீங்க. நாங்களாவது ஒலரி கொலரி குழந்தைய கேட்டோம். நீ அங்கிள் எனக்கு ஒரு ரோஸ் மில்க்னு தானே கேட்ட. கொஞ்சம் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு தெம்பா பேசலான்னு தான். எனக்கு அவரை மூஞ்ச பார்த்தாலே பேச்சு வர மாட்டேங்குது. ஓ, அப்பனா முதுக பார்த்திருந்தா மட்டும் தைரியமா பேசிருப்பீங்களோ? எங்களுக்கு அவரை முன்ன பின்ன தெரியாது, அதான் பேசல. நீ அவருக்கு ரொம்ப க்ளோஸ் தானே, நீ பேசியிருக்கலாம்ல. நான் அப்பவே சொன்னேன் அவர் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னு. நீங்க தான் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம்னு சொன்னீங்க. இப்ப ஊத்திக்கிச்சா என்ன கேப்டன்? கப்பல் கவுந்துக்கிச்சு போல. இருங்கடா, நானும் வரேன். ச்சே,
இருக்கா இல்லையான்றத இப்பயே கிளியரா முடிவு பண்ணி சொல்லிடுங்க. ஏன்னா நான்லாம் ஸ்கூலுக்குலாம் வந்து அசிங்கப்பட முடியாது. இங்கே தலைமறைவா இருந்துக்கிறேன். எஸ், நம்ம தலைமறைவா இருக்கணும். ஓகே, நம்ம ஊரை விட்டு ஓடிடலாமா? ஊட்டிக்கு போலாமா? டேய், இப்போ உனக்கு ஊட்டிக்கு போகணுமா இல்லை ஊரை விட்டு போகணுமா? சும்மா ஊட்டிக்கு போகலான்னு நீ ஊட்டியை பார்க்கறதுக்கு நாங்களாம் ஊரை விட்டு போகணுமா? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. ஜெயன், ஒருவேளை இவன் இங்கே செட்டில் ஆயிடுவானோ? கேப்டன், யாருமே இல்லாத கிரவுண்ட்ல எங்க தனியா விளையாட்டுக்கிறீங்க? வாங்க கேப்டன். நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு நான் குழந்தைய கடத்த போறேன். டேய், லூசு தரமா பேசாத. நான் யோசிச்சு தான் சொல்றேன். நாளைக்கு யாருக்கும் தெரியாம குழந்தைய கடத்தி டிராமா முடிஞ்சது நானே வந்து வச்சிடுவேன். சத்தமா பேசாதடா. யாரு காதுல கேட்டு ஏன் சோத்துல மண்ணெலி போட்டுற போறாங்க? டேய் ஜெயன், இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த டிராமா நடந்தே தீரணும். நண்பேண்டா, நான் கூட எப்பயும் இருப்பேன்டா. தேங்க்ஸ்டா. ஓகே, நானும் உன்னை சப்போர்ட் பண்றேன். ஐ அம் ஆல்சோ வித் யூ. முருகு, உன் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். டேய், இப்பதானடா அவர் சொன்னாரு இது என் வீடு மாதிரின்னு. என் வீட்டில் நானே எப்படிடா திருட முடியும்? அப்பா இது தெரிஞ்சா வருத்தப்படுவாரா? வேணாண்டா, விட்டுருங்க, வேணாம். ஓகே, நீ வரியோ இல்லையோ நாங்கள் கடத்தியே தீருவோம். அப்புறம் இஷ்டம்டா, வாங்க போகலாம். டேய், தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுராணே. மாரியனே, நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. எதை தேடி இங்க வந்திருக்கீங்க? என்ன எதிர்பார்த்து இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தைக்காகவா? உலகத்தில் எந்த ஒரு மொழியிலையும் அப்படி ஒரு வார்த்தை இல்லையே. நான் உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? இருந்தாலும் நம்ம மரபுல ஒரு நம்பிக்கை இருக்கு. மரணங்கிறது ஒரு தொடர்ச்சி தான். ஆத்மாவுக்கு எப்பவுமே அழிவில்லை. இறந்தவங்க எல்லாருமே திரும்பவும் பிறக்கிறாங்க. இதை நீங்களும் நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை வாழ்க்கையோட பிணைக்கும். உங்க மகளும் எங்கேயோ பிறந்து வருவான்னு நம்புங்க. எங்கேயோ என்ன, உங்க வயித்துல கூட பிறந்து வரலாம். நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும். சிவாய நமோ. வர 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 வந்துட்டேன். அழாதடா செல்லம், கொஞ்ச நேரம் இருங்க, வந்துட்டேன். உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு